சாபம் வாய்ந்தது. அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு எப்பவுமே கெட்ட நேரம் தான். ஜூலி, உனக்கு இப்போதுல இருந்தே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? ஆனா எனக்கு ஒண்ணும் அப்படி கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நெருப்பு மேல பேப்பர் விழுந்துச்சுன்னா எரியத்தான் செய்யும். இத போய் கெட்ட நேரம் சொல்லுவாங்க. அவர்தான் ஏதோ மூட இத வைக்கும் போதே சரியா வைங்கன்னு சொன்ன யாரும் என் பேச்ச கேட்கல. நம்பிக்கை இல்லைனாலும் அந்த கல்லை இப்படி என்கிட்ட குடு குடு. இது என்ன செய்யுதுன்னு பாக்குறேன். ஹலோ, கிட்ட பேங்க்ல இருந்தா என் அக்கௌண்ட்ல பணமே இல்லையா? கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சுடோய். நான் தான் கூப்பிட்டா நல்ல முத்து பேரண்டா. மல்லு கட்ட வந்தவன பல்லு கட்ட வைப்பண்டா. வாடா. அடுத்தவன் யாரா? அடுத்தவன் பயங்கரமான பலசாலியா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, ஒரு திறமசாலி கூட கிடைக்க மாட்டாரு. நான் எப்படித்தான் பாஸ் ஆக போறேன்? வெளியே போய் சொல்லிட்டாரு. விடு விடு, அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நாமளாவது அவருக்கு தான் வேலை செஞ்சோம். இவன் அவர் வீட்டுக்குலாம் வேலை செஞ்சான். இவனையும் அடிச்சு விரட்டிட்டாரு. அதான் வருத்தமா இருக்கு. உங்களையும் என்ன மாதிரி அடிச்சு துரத்திட்டாங்கன்னு சொல்லுங்க. வாங்க உட்கார்ந்து பேசலாம். அட போடா, உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? இனிமேல பாஸ்னே கூப்பிடுங்க. ஒரு விலை மதிக்க முடியாத வைரக்கல்ல தேடிக்கிட்டு இருந்தேன். அது எங்க இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தனை புடிச்சு வச்சிருக்கேன். இது இப்ப ரொம்ப அவசியமா அங்கிள்? தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன். அதனால உனக்கு சாபம் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கிள், இப்படி என்ன கட்டி போடுறதுனால என்ன பிரயோஜனம்? சாபத்தால மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது ஜாக்கி. அத நான் சரி பண்ற வரைக்கும் நீ இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும். எனக்கு புரியுது அங்கிள். ஆனாலும் நீங்க சொன்ன எல்லா புத்தகத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அந்த கல்ல பத்தின விஷயம் மட்டும் இதுல இல்ல. பொருட்களை விற்பது எப்படி? அது என்னோடது. கொடுங்க. ஜாக்கி எங்க? காகா, அந்த சாபம் போகணும்னா அந்த கல்லு இன்னொருத்தர் கிட்ட போகணும். மனப்பூர்வமா வாங்கினாதான் அந்த சாபம் போகும். நான் மனப்பூர்வமா தான் அதை வாங்கினேன். அதனாலதான் அவன் கிட்ட காசு கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு போயிட்டானோ. இன்னொரு விஷயம், அந்த சாபம் தீரணும்னா அந்த கல்லை எங்க திருடினாங்களோ அந்த இடத்துலயே மறுபடியும் வச்சாதான் சாபம் தீரும். உன்னோட பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அது தீர்றதுக்கு நானே காரணமா இருக்கேன் ஜாக்கி. உன் கூட அந்த தீவுக்கு நானும் வரேன் ஜாக்கி. வேண்டாம் ஜூலி, என் பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். ப்ளீஸ். என்னோட உதவி இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுடா. இந்த பூண்டு மாலை ஜீரணிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நேரத்தையும் நல்லா மாத்தும். இன்னொரு விஷயம், இந்த முயலையும் கையில வச்சுக்கோ. எல்லாமே உன்னுடைய பாதுகாப்புக்காக தான். அப்புறம் இதையும் வச்சுக்கோ. இதை நீ பத்திரமா உன் கையில வச்சுக்கணும். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்? முயலுக்கு பசி வந்தா எல்லாத்தையும் தின்னுடும். Video by vishwasidhublogspot.com. இத வச்சுக்கிட்டு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. டாக்ஸி! ஓய், பக்கத்துல முயல், முயல், ஹாய் முயல். ஓய், ஓய், ஓய். ஐயோ, முயலை பாத்தீங்களா?